எதை எடுத்தாலும் தடங்கல்களாக வந்து கொண்டு இருக்கின்றதே என்று உன் மனக்குழப்பத்தோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனம் குழப்பம் மாறப்போகிறது. உன் தீராத சிக்கல் தீரப்போகிறது. உனக்கு விரோதமாக இருப்பவர்களையும் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களையும் நான் சுக்கு நூற உடைத்தெறிய புறப்பட்டு விட்டேன். உனக்கே புதியதாக தோன்றப் போகும் நேரத்தை நெருங்கி விட்டாய். நீ வெற்றிக்காக காத்திருக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, உன் வெற்றியின் பலனை அனுபவிக்க வேண்டிய நேரத்தை நெருங்கிவிட்டாய். உன் தாயிடம் நீ எதை கேட்டாயோ அதை பலிக்கச் செய்வதற்கு இந்த வாராகி தாய் நானே வந்திருக்கின்றேன். எப்பொழுதும் உன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கவலைகள் இருப்பதை மட்டுமே நீ கவனித்து கொண்டு இருக்கின்றாய். நான் உன்னருகில் இருந்து உனக்கான ஒருவரை உன்னிடத்தில் அனுப்பி வைப்பதை ஏன் நீ அங்கு மனதில் குழப்பத்தோடு இருக்கின்றாய்? அவள் நமக்கானவளா இல்லையா என்று தான் சிந்திக்கின்றாய். நான் தான் உன்னிடம் சொல்லி இருக்கின்றேனே, நீ மகிழ்ச்சியாக இருப்பதைத்தான் நான் விரும்பிக் கொள்கின்றேன் என்று. அதன் பிறகும் உனக்கு மகிழ்ச்சியான தருணத்தை நான் தராமல் இருப்பேனா? உன் மனதில் இருக்கும் எண்ணத்தை நான் உனக்கு தெரிய வைக்கவும் புரிய வைக்கவும் தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் அம்மாவாக நான் உன்னை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கும்போது உன் தேவைகள் பற்றி எனக்கு தெரியாதாம்? உன் மனதில் என்ன குழப்பத்தை வைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு. இறுதி கட்டத்தை எட்டி இருக்கும் போது வருகின்ற சோதனைகளையும் வேதனைகளை நினைத்து உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. நடக்க இருக்கும் செயல்கள் அத்துணையும் இனி உன்னை வெற்றி பெறும் தருணத்தில் தான் வைத்து கொண்டு இருக்க போகிறது. என் பிள்ளையே, உன் மனதில் உள்ள குழப்பங்களை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உனக்காக உன்னிடத்தில் ஒரு பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவளை மட்டும் நீ ஏற்றுக்கொள். உன் மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இரு. அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவது அந்த பெண்ணாக இருக்கும் போது உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை தருவதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என்னை தள்ளி விட்டு போகாதே. நீ மனதில் ஆசையாய் நினைத்து கொண்டு இருந்த விஷயத்தை, அந்த கனவை நினைவாக்க இன்றே நான் உன்னிடத்தில் அந்த பெண்ணை அனுப்பி வைத்திருக்கும் போது நீ எதை நினைத்து தங்கமே மனம் அருந்திக் கொண்டிருக்கின்றாய்? ஒரே ஒரு முறைதானே உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாயே வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று நினைத்து கொள்ளாதே. உன் விதி மூடப்பட்டதை நினைத்தும் மாற்றப்பட்டதை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ளாதே. அந்த விதியை மாற்றியமைக்கப் போகும் மிக பெரும் சக்தியாக நான் உனக்குள் இருந்து உன்னை செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மறந்துவிட்டேன் என்று எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? நீ துவண்டு போகாமல் துணிந்து எது வந்தாலும் என் தாய் பார்த்து கொள்வாள் என்பதில் மட்டுமே தெளிவாக இரு. அதுதான் உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை உத்வேகப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. அதனால் கடந்து வந்து கொண்டே வா. எப்படியாயினும் உன்னை நான் காப்பாற்றத்தானே போகிறேன் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டே இரு. உன்னை மேலும் மேலும் உயர்த்துவது நிச்சயமாக்கப்பட்டிருக்கும் போது நீ ஏன் எனக்காக யாருமில்லை என்று எண்ணிக்கொள்கிறாய்? இதோ உனக்காக ஒருவரை உன்னிடத்தில் நான் அறிமுகப்படுத்திவிட்டு உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த வாராகியை வந்து இருக்கும் போது மற்றவர்கள் சொல்வதை கேட்டெல்லாம் நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே. உனக்கான விஷயத்தில் நீ எப்படி முடிவுகளை எடுக்கின்றாய் என்பதை பொறுத்துத்தான் உன் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது. எந்த ஒரு செயலை செய்வது நீயாக இருந்தாலும் அதை செய்ய வைப்பது உன் தாய் வராகியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். அப்போதிலிருந்தே உனக்கான பாதி கஷ்டங்கள் முடிந்துவிட்டது என்பதே நினைத்துக்கொள். என் தங்கமே, உன் வெற்றியின் தருணத்தை, உனக்கான தருணத்தை நான் உனக்கே நிரந்தரமாக்க வந்து இருக்கும் போது நடப்பது உன் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன் வாழ்வில் கிடைக்கும் வெற்றியாக இருக்கும் போது நான் உனக்கானதை நிரந்தரமாக்க வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் எதற்காகவும் யோசித்து கொண்டு இருக்காது. என் தங்கமே, எல்லாம் நீ கஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருந்தால் மட்டும்தான் அது கஷ்டமாக இருக்கும்.
நான் உன்னை செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். முழுவடையும் தருணத்தில் இறுதி கட்டத்தில் அந்த சிற்பமானது தயாராகி கொண்டு இருக்கும் போது நிச்சயம் அதை பார்த்து எல்லோரும் பிரமிக்க போகும் தருணத்தில் தான் இருக்கிறார்கள். அதுபோலத்தான் உன் வாழ்வில் கிடைக்கப் போகும் வெற்றியும் இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷம் என்பது உன் எண்ணங்கள் மட்டும்தான். அந்த எண்ணத்தை தெளிவாக வை என் தங்கமே. உன் மனதில் இருப்பதை நான் இங்கு அறிந்தும் புரிந்தும் கொண்டு இருக்கின்றேன் அல்லவா? அதன் பிறகும் சற்றும் நீ யோசிக்காதே. உனக்கான தருணத்தை தெரிய வைப்பதற்காகவும் புரிய வைப்பதற்காகவும் இந்த வாராகி தாயே நான் முன்னில் வந்து உனக்கான நேரத்தை காலத்தையும் ஒதுக்கி கொண்டு இருக்கும் போது நடக்க இருக்கும் எல்லா செயல்களும் இப்பொழுது வெற்றியான தருணத்தை எட்டி இருக்கின்றது. அதற்காகத்தான் அந்த பெண்ணின் மூலம் உன் வாழ்க்கையின் தருணத்தை தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். ஒவ்வொரு சொல்லும் செயலும் உனக்கு ஏற்றாற்போல் மாறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்ட பிறகும் இனி இதை பற்றியும் நீ யோசித்து கொண்டு இருக்காதே. ஒவ்வொரு வெற்றியின் படிகளை ஏறும்போதும் தாங்க முடியாத வழிகளை மட்டும்தான் நான் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன். தாங்க முடியாத துன்பத்தையும் துயரத்தையும் பற்றி மட்டும்தான் நான் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்காதே. ஏன் தங்கமே, உன் மனதில் இருப்பதை நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் இனி உன்னை நான் காக்க வைக்க கூடாது என்பதில் தெளிவாக உணர்த்தி கொண்டு உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது நீ இனி எதை பற்றியும் எதிர்மறையான எண்ணத்தை மட்டுமே வளர்த்து கொண்டு இருக்காதே. சோதனையும் வேதனையும் இனி உனக்கு நிரந்தரமாகி விடுமோ என்று எண்ணி விடாதே. அந்த சோதனையும் வேதனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையின் நிலைமையை நான் நல்லதாக்க வந்து இருக்கும் போது கஷ்டங்களை தாண்டி நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். எதை உனக்கானது என்று நினைத்தாயோ அதை உனக்கென்று நிரந்தரமாக்க ஒரு பெண்ணின் மூலம் முன் வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன். நம்பிக்கையை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையில் தானே என்னை நம்பி என் பிள்ளைகள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் எடுக்கின்ற ஒவ்வொரு செயலையும் உனக்கு பதிலாக நான் செய்து உன் வெற்றியின் கிரீடத்தை தருவதற்கு இந்த வாராகி தாயை நான் வலம் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடக்கமிருக்கும் எல்லா செயலையும் உனக்கு நான் ஒவ்வொரு தெளிவினை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் போது எது ஆகுமோ அது ஆகுமோ என்று எண்ணி கொள்ளாதே. எதுவானாலும் சரி என் பிள்ளைக்கான நேரத்தை உருவாக்கிவிட்டு தான் இப்பொழுது நான் உன்னில் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் படும் காயமும் கஷ்டமும் இனி உனக்கு நிரந்தரமாகி விடுமோ என்று எண்ணி கொள்ளாதே. அந்த கஷ்டமும் காயமும் தாண்டி நீ வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ இதற்காக தங்கமே வருந்தி கொண்டு இருக்கின்றாய். நம்பிக்கையே தானே வாழ்க்கை. இதுவும் மாறத்தான் போகிறது. இதுவும் கடந்து விடத்தான் போகிறது. உனக்குள் இருக்கும் வழியை உணர்ந்து இப்பொழுது உன்னை காப்பாற்றுவதற்கு மட்டுமல்ல, உனக்கு ஆறுதல் வார்த்தையை சொல்வதற்கு மட்டுமல்ல, உன் வாழ்க்கை துணையாகவே அந்த பெண்ணை நான் வர வைத்து அவளோடு நானும் கரம் பற்றி நாம் பயணத்தை இப்பொழுதே ஆரம்பிப்பதற்காக வந்திருக்கின்றேன். இதோ அந்த வழியானது இப்பொழுது தீர்வை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையை சரி செய்ய இந்த தாய் நான் வராகி வந்திருக்கின்றேன் என்பதில் நீ எந்த மாற்று கருத்தையும் வைத்து கொள்ளாதே. என் வழிகாட்டுதலின்படிதான் இப்பொழுது உனக்கான பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றாய். என் அருளின் ஆசையின்படிதான் இப்பொழுது உனக்கான செயலை செய்து கொண்டு இருக்கின்றாய். என் கண்ணின் மணியே, நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் உன் வழியை தேடிக்கொண்டே அதற்கான காரணத்தை நோக்கி சென்று கொண்டு இருப்பதை விட தீர்வை நோக்கி பயணிப்பதற்கு நீ முழு முயற்சியில் இறங்கிக்கொள். நான் உனக்கான இடத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த தாயே வந்திருக்கும் போது எதை நினைத்தும் பயந்து கொண்டும் பதற்றப்பட்டு கொண்டும் இருக்காதே. உனக்கு நல்லதொரு தீர்வினை இந்த தாயே தரத்தான் போகிறேன்.
எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று யோசிப்பதை விட எனக்கு நல்லதை தருவதற்குத்தான் என் தாய் வந்து கொண்டு இருக்கின்றாள். அந்த பெண்ணின் மூலம் நல்லதொரு தீர்வை எனக்காக கொண்டு வந்து இருக்கின்றாள் என்பதில் நீ உறுதிப்பட தெளிவுபடுத்திக்கொள். என் தங்கமே, உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில் தானே உனக்கான காரியத்தை இப்பொழுது உன் தாய் தர வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். அதனால தான் எந்த எண்ணத்தை தெளிவாக்கும் தூய்மையாக்கும் வைத்துக்கொள் என்று சொல்கிறேன். நீ செய்ய நினைக்கின்ற செயலை செய்து கொண்டே இரு. உன் வெற்றியின் பக்கம் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதை நானே நடத்தி தரும்போது வெற்றி உனக்குத்தான். ஓம் ராகி தாயே போற்றி.